ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. ஏஎல்பி ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு ஏஎல்பி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏஎல்பி முறையில் நான் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு ஆண் ஜாதகர் ஒரு காலகட்டத்தில் அவருடைய மொபைலை கோவத்தில் கீழே போட்டு அடித்து உடச்சிருக்கார். அது ஏன் அப்படி பண்ணார், என்ன மாதிரி சூழ்நிலைகளில் அப்படி பண்ணார் அப்படின்றத ஏஎல்பி ஜோதிட முறையில் எப்படி துல்லியமாகவும் எளிமையாகவும் ஆய்வு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த நிகழ்வு இவர் செஞ்சது இவரோட 35வது வயதில் செஞ்சுருக்காரு. அப்போ இவர் ஜென்ம ராசி அப்படின்றது மேசராசி, மிதுன லக்னம். 35 வயதிற்குரிய அட்சய லக்னமாக வந்தது கன்னியா லக்னம். கன்னியா லக்னம் அதிபதி புதன் பகவான் 8ஆம் வீடாகிய மேஷத்தில் இருக்கார். 10 ஆண்டு காலமும் கன்னியா லக்னத்தின் 10 ஆண்டு கால பயணத்திலும் இவர் தீராத பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற அமைப்பு. அப்போ இந்த காலகட்டங்களில் இவர் எப்போ இந்த விஷயத்தை மொபைலில் உடச்சிருப்பார் அப்படின்னா, ஹஸ்தம் 2 to 3 போகும் காலகட்டங்களில் அதை இயக்கக்கூடிய அதிபதி சந்திர பகவான், அவரும் 8ஆம் வீடாகிய மேஷத்தில் தான் இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு சிந்தனை எதுவுமே செயல்படாது. இவர் ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி தான் இருப்பார். அந்த மாதிரி நிகழ்வுகள் தான் இருக்கும். இப்போ புதன் பகவான் சந்திர பகவான் இணைவு அப்படின்றதே கொஞ்ச நாளைக்கு ஒரு புத்தி வேலை செய்யும், கொஞ்ச நாளைக்கு புத்தி வேலை செய்யாது. அந்த மாதிரி நிகழ்வுகள் தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த இணைவே அதை தான் நம்ம காட்டும். அது எங்கே இருக்கிற வீடு, செவ்வாய் பகவானோட வீடு. அப்போ அந்த மாதிரி அமர்வு சுபமாக இல்லை இந்த காலகட்டங்களில். அப்போ மொபைலை உடைச்சார் அப்படின்றப்ப, மொபைல்ன்றது கம்யூனிகேஷன் டிவைஸ், அது 3ஆம் பாவகம். அப்போ அந்த 3ஆம் வீட்டுக்கு 8ஆம் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான், இப்போ லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி, அதாவது லக்னாதிபதி கன்னிக்கு. ஸோ அந்த அதிபதி 3ஆம் வீட்டுக்கு 8ஆம் ஆதிபத்தியம் பெற்ற அதிபதி புதன் பகவான் அவரும் 8ல் தான் இருக்கார். கூட ஜாதகராகிய சந்திர பகவான் கூட தான் சேர்ந்துருக்கார். அப்போ இந்த நிலையில் நம்ம கன்னியா லக்னத்துக்கு ஆதிபத்தியமே 3, 8ன்னு ஒரு ஆதிபத்தியம் இருக்குது. கம்யூனிகேஷன் தீராத பிரச்சனை, கம்யூனிகேஷன் 8ன்றது உடைதல், இந்த மாதிரி நிகழ்வுகள் அங்கே இருக்குது. 3ன்றது கை. கையால் அந்த மொபைலை கீழே போட்டு அடித்து உடச்சிருக்கார். இதுதான் அந்த நிகழ்வு. இது கரெக்டாக வருது. இப்போ எந்த நேரத்தில் இதை பண்ணியிருப்பார், இவர் மனைவி கூட பேச்சுவார்த்தை நடத்தும் போது இந்த பிரச்சனையை வந்திருக்குமானா கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் மனைவின்னு சொல்கிறோம்? கன்னி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி அப்படின்றது குரு பகவான். ஏன்னா அவர் தான் மீன வீட்டின் அதிபதி. அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா, இவருக்கு 2ஆம் வீடாகிய துலாமில் இருக்கார். 2 பேச்சுவார்த்தை. குரு பகவான்றது 7ஆம் பாவக அதிபதி, மனைவின்ற அதிபதி. அவர் தனது 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்த்துட்டார். அப்போ இந்த வாக்குவாதத்தில், கோபத்தில் அவர் கீழே அடித்து உடச்சிட்டார். இதுதான் நடந்த நிகழ்வு. இது அப்படியே ஏஎல்பியில் நடந்த நிகழ்வு மாதிரி நம்ம படம் மாதிரி காட்டலாம். இதான் ஏஎல்பியோட எளிமையும் துல்லியத்தன்மையும் நமக்கு இங்கே தெரியும். இதே போல் உங்களுடைய ஜாதகத்தையும் ஏஎல்பி முறையில் ஆய்வு செய்து பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் ஏஎல்பி முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிட்டு, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் அமையட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு, மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.